السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளின் காரணத்தினால் ஒவ்வொரு வாரத்திலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தொடராக படித்து கொண்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வகுப்பிலே முழுமையாக ஒவ்வொரு வாரத்திலும் பங்கெடுக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பான நல்ல விளக்கத்தை கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றிலே ஹிஜ்ரி 8வது வருடத்திலே ரமலான் மாதம் 17ஆம் நாளிலே மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தங்கியிருந்து அந்த மக்காவிலே காணப்பட்ட சிலை வணக்கங்களை இல்லாமலாக்கி தௌஹீத், அல்லாஹ் ஒருவன் என்ற ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டுகின்ற பணியை மேற்கொள்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இஸ்லாமிய வரலாற்றிலே வரலாற்றாசிரியர்கள் 3ஆம் கட்டம் என்ற ஒரு பகுதியை ஆரம்பிக்கிறார்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சீராவிலே கடைசி கட்டம், 3வது கட்டம். கிட்டத்தட்ட 20 வருடங்கள் தஅவா பணி மேற்கொள்ளப்பட்டு விட்டது. ஹிஜ்ரி 8வது வருடத்துக்கு பிறகு வருகின்ற அந்த 3 வருடங்களும் 3வது கட்டம் என்று வரலாற்றிலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிலே சில போராட்டங்களும் அதிகமான தனி மனிதர்களும் கோத்திரத்தினரும் இஸ்லாத்துக்குள் நுழைகின்ற அந்த கட்டமாக அந்த கட்டம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே 3வது கட்டத்தில் இன்றைய வகுப்பிலே நாங்கள் ஹுனைன் என்ற ஒரு போராட்டத்தை பற்றி விளங்கிக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். வரலாற்றிலே இந்த சபையிலே இருக்கக்கூடிய உங்களில் ஹுனைன் என்ற ஒரு போரை பற்றி இதற்கு முன்னர் அறிந்தவர்கள் யாராவது இருந்தால் கைகளை தூக்குங்கள், பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹுனைன் என்ற ஒரு போராட்டத்தை பற்றி தெரிந்தவர்கள். இன்றைக்கு தான் நாங்கள் எல்லாரும் அதை பற்றி புதிதாக படிக்க போகின்றோம். ஆனால் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போராட்டம் உண்டது. அல் குர்ஆனிலும் அல்லாஹ் அது தொடர்பாக குறிப்பிட்டிருக்கிறான். இந்த ஹுனைன் என்பது மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு. அதான் ஹுனைன் என்று சொல்றது. இதற்கு கஸ்வத்து ஹுனைன் அல்லது வரலாற்றிலே கஸ்வத்து ஹவாஸின் என்றும் அழைப்பார்கள். இந்த யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றிலே ஹிஜ்ரி 8ஆம் வருடத்தில் ஷவ்வால் மாதத்தில் 10வது தினத்திலே இடம்பெற்றது. அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் தங்கியிருந்த காலகட்டத்தில் தான் இந்த ஹுனைன் என்ற யுத்தம் நடைபெறுகிறது. மக்காவிலே தங்கியிருந்து 19வது நாளில் தான் ஹுனைனை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் படைகளை தயார்படுத்துகிறார்கள். ஏனென்றால் மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் இடையிலே இருக்கிற இடம்தான் ஹுனைன் என்பது. ஒரு பள்ளத்தாக்கு, மலைகள் நிறைந்த ஒரு பகுதி அது. இந்த யுத்தத்திற்கான காரணம், பின்னணியாக அமைந்த காரணம் என்ன என்பதை நாங்கள் வரலாற்றிலே முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு அந்த மக்காவிலே இருந்தவர்கள், அதை சூழ இருந்த அரேபிய கோத்திரத்தினர் எல்லாம் இது ஒரு எதிர்பார்க்காத ஒரு வெற்றி தான். அதனால் பலர் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள் நுழைந்து கொள்கிறார்கள். ஆனாலும் ஒரு சில கோத்திரம் அவர்கள்
அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் முஸ்லிம்களின் மீதும் பொறாமை கொண்டு கர்வத்தோடு பெருமையோடு நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையிலே வாழ்ந்தார்கள். அதிலே ஹவாஸின் என்ற ஒரு கோத்திரம், அவர்களோடு இணைந்து சகீஃப் என்ற ஒரு கோத்திரம், இன்னும் அவர்களோடு சேர்ந்த சில அரேபிய கோத்திரங்கள், இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மாலிக் இப்ன் அவுஃப் அன் நஸ்ரி என்பவனுடைய தலைமையிலே முஸ்லிம்களுக்கு எதிராக போராடுவதற்காக ஒரு படையை தயார் செய்கிறார்கள். இதுதான் அந்த யுத்தத்திற்கான உடனடி காரணம். இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைத்த உடன் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஹுனைனை நோக்கி ஒரு படையை தயார் செய்கிறார்கள். இந்த மாலிக் இப்ன் அவுஃப் அன் நஸ்ரி என்பவன் மிகப்பெரிய ஒரு படையை தயார் செய்கிறான். அவன் தயார் செய்கிற போது ஹவாஸின் கோத்திரத்தை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் வருகிற போது நீங்கள் மட்டும் வரக்கூடாது, உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய கால்நடைகள், உங்களுடைய செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வாருங்கள். அப்படி வந்தால்தான் நீங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை, கால்நடைகளை, செல்வத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கடுமையாக போராடுவீர்கள். அந்த ஒரு எண்ணத்திலே தான் அவன் எல்லோரையும் அழைத்து கொண்டு வர சொல்கிறான். அவனுடைய கட்டளைக்கு அடிபணிந்து எல்லாரும் வருகிறார்கள். இப்ப ஹவுசான் கோத்திரத்தை சேர்ந்த எல்லாரும், பெண்கள், சிறுவர்கள், கால்நடைகள், செல்வங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வராங்க. அதுபோல சகீஃப் கோத்திரத்தினர், அதோடு சேர்ந்த சில அரேபிய கோத்திரத்தினர் எல்லோரும் ஒன்று சேர்கிறார்கள். அப்படி அவர்கள் வருகிறார்கள், வந்து ஹுனைனுக்கு பக்கத்திலே ஒன்று சேர்கிறார்கள். அந்த கட்டத்திலே அவர்களுக்கு மத்தியிலே இருந்த துரைத் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவர் ஒரு வயது முதிர்ந்த ஒருவராக இருந்தார். அதே நேரத்திலே அவர் யுத்தம் சம்பந்தமான அனுபவம் கொண்ட ஒருவர், ஒரு நிபுணராக இருந்தார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், அந்த மாலிக் இப்னு அவுஃப் அன் நஸ்ரி அழைத்து சொல்கிறார், நீ யுத்தம் செய்யறதுக்கு ஏன் பெண்கள், சிறுவர்கள், கால்நடைகளை எல்லாம் கொண்டு வர வேண்டும்? இந்த பிள்ளைகளையும் மனைவிமார்களையும் பெண்களையும் ஒரு மறைவான இடத்திலே நீங்கள் வைத்துவிட்டு நீங்கள் முஸ்லிம்களோடு போராடுங்கள். அதிலே நீங்கள் வெற்றி கொண்டால் உங்களுடைய குடும்பங்கள் உங்களோடு வந்து சேர்ந்து கொள்வார்கள். நீங்கள் தோல்வி அடைந்தால் உங்களோடு இது முடிந்துவிடும், அவர்கள் தப்பித்து விடுவார்கள் என்ற ஒரு ஆலோசனையை துரைத் என்ற அந்த வயோதிபர் சொல்கிறார். அதை கேட்ட மாலிக் இப்ன் அவுஃப் சொல்லுகிறான், அல்லாவின் மீது ஆணையாக அது ஒரு நாளும் நடக்காது, நீ சொல்றத ஒரு நாளும் நான் கேட்க மாட்டேன், உனக்கு வயதாகிவிட்டது, உன் அறிவுக்கும் வயதாகிவிட்டது என்று சொல்லி அவருடைய அந்த கருத்தை தட்டி கழித்து விட்டு அவன் எல்லோரையும் அழைத்து கொண்டுதான் அந்த போராட்டத்துக்கு தயாராகிறான். இது எதிரிகளின் தரப்பு. தளபதியின் பேர் என்ன? மாலிக் இப்ன் அவுஃப் அன் நஸ்ரி. இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு இப்போது எட்டுகிறது. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் தரப்பில் ஒரு ஜாசூஸ், ஒரு உளவாளியை அனுப்புகிறார்கள், என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வா. அவர் வருகிறார். மாலிக் இப்னு அவுஃபுடைய தலைமையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு படை தயாராகி ஹுனைனை நெருங்கி வந்துவிட்டது என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைத்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மிக பெரும் படையை தயார்படுத்துகிறார்கள். அந்த படைக்கு தளபதி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம்களுடைய தரப்பில் 12,000 பேர் படை வீரர்கள். அதிலே ஏற்கனவே நீங்கள் படித்திருப்பீர்கள், மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்தார்கள் எத்தனை பேர் ஞாபகம் இருக்கா? மக்காவை வெற்றி கொள்ள வந்தார்கள் எத்தனை பேர்? 10,000 பேர். இந்த 2,000 பேர், அந்த 10,000 பேரும் மதீனாவிலிருந்து வந்தார்கள். இந்த 2,000 பேர் யார் என்றால் மக்காவை சேர்ந்தவர்கள். அதில் நிறைய பேர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதை சேர்த்துதான் 12,000 பேர். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள்? அதாப் இப்னு உசைத் ரலியல்லாஹு அன்ஹு அவரை மக்காவின் தன்னுடைய பிரதிநிதியாக நியமிக்கிறார்கள். முஆத் அலி அவர்களை
அங்குள்ள மக்களுக்கு சில விடயங்களை கற்றுக் கொடுக்கிற பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அந்த படையை தயார் செய்கிறார்கள். அப்போது கேள்விப்படுகிறார்கள், சஃப்வான் இப்னு உமையா என்பவரிடத்திலே அதிகமான ஆயுதங்களும் கவசங்களும் இருக்கின்றன. ஆனால் அவர் அப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை அணுகி இரவலாக 100 கவசங்களை வாங்கிக் கொள்கிறார்கள். நாங்கள் திரும்பி பாதுகாப்பாக ஒப்படைப்போம். எடுத்துக்கொண்டு 12,000 பேர் கொண்ட படையை தயார்படுத்தி கொண்டு ஷவ்வால் மாதம் 6வது நாள் மக்காவில் இருந்து ஹுனைனை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய படையை நகர்த்தி செல்கிறார்கள். இப்போது மாலையாகின்ற போது முஸ்லிம்கள் தரப்பிலே இருந்த ஒரு குதிரை படை வீரர் மலைக்கு மேல் ஏறி பார்க்கிறார். மிகப்பெரிய படை வந்திருப்பதை அவர் அறிந்து கொள்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், ஹவாஸின் கோத்திரத்தினர் பெண்களோடு பிள்ளைகளோடு கால்நடைகளோடு செல்வங்களோடு மிக பெரும் படை வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலே சொல்கிறார்கள், இன்ஷா அல்லாஹ் அவை அனைத்தும் நமக்கு கனிமத்தாக கிடைக்கக்கூடிய என்று சொல்கிறார்கள். எது? அந்த கால்நடைகள் செல்வங்கள் எல்லாம் நமக்கு இன்ஷா அல்லாஹ் கனிமத்தாக கிடைக்கக்கூடியவை தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலே ஒரு முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள். இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஹுனைனை நோக்கி வருகின்ற வழியில் 2 சம்பவங்கள், இந்த ரெண்டும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்திய கசப்பான சம்பவங்கள் முஸ்லீம்கள் தரப்பிலே தான் நடைபெறுகிறது. அதில் உங்களுக்கு தெரியும், அதிகமானாக்கள் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். இப்போ வரக்கூடிய வழியிலே ஒரு மரம், அந்த மரத்தை ஜாஹிலியா காலத்திலே தாத்து அன்வாத் என்று அழைப்பார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் அது இளந்தலை மரம் என்று சொல்கிறார்கள், பசுமையான மரம். அப்போது முஸ்லிம்களில் ஒரு பிரிவினர் சொல்கிறார்கள், இந்த மரம் ஜாஹிலியா காலத்திலே அவர்கள் தங்களுடைய வாள்களை அதிலே கொழுவி வைப்பார்கள். இந்த மரத்தடியில் வந்து தங்களுடைய பிராணிகளை அறுத்து பலியிடுவார்கள், சில வணக்கங்களை செய்வார்கள். அப்படியான ஒரு புனிதமான ஒரு மரம். இப்போ சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, யா ரசூலல்லாஹ், இப்படியான ஒரு மரத்தை எங்களுக்கும் ஏற்பாடு செய்தாருங்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹு அக்பர் எச்சரிக்கிறார்கள். மூசாவுடைய கூட்டத்தினர் அவர்களுக்கு கடவுள்கள் இருப்பது போன்று எங்களுக்கும் கடவுளை ஏற்படுத்துங்கள் என்று சொன்னது போல இந்த கூற்று இருக்கிறது. எச்சரிக்கிறார்கள். இது முன்னோர்களுடைய வழிமுறை. ஒரு முன்னறிவிப்பை செய்கிறார்கள். எப்படி தெரியுமா? நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுடைய வழிமுறைகளை அப்படியே பின்பற்றுவீர்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னறிவிப்பு வேறு சில ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது, சாணுக்கு சான் முளத்துக்கு முளம் நீங்கள் பின்பற்றுவீர்கள். அப்படியான ஒரு காலம் வரும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலே முன்னறிவிப்பு செய்து எச்சரிக்கை செய்கிறார்கள். இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம், அந்த முஸ்லீம்கள் அந்த புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த ஒரு கூட்டம் என்ன பேசிக்கொண்டு வராங்கண்டா, அந்த அதிகமான 12,000 பேர் தானே, இந்த அதிக எண்ணிக்கையை கண்டவுடன் அவர்களுக்கு ஒரு பெருமை வந்துட்டு, உடன் என்ன பேசுறாங்கண்டா, எங்கட இந்த படைய அவர்களால் வெல்லவே முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இதை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டபோது கடும் மன வருத்தம் அடைந்தார்கள். இந்த 2 சம்பவங்களும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடிக்காத 2 சம்பவங்கள். இது அந்த ஹுனைனை நோக்கி போகிற போது இடம்பெற்ற ஒரு சம்பவம். இப்போது அன்புக்குரிய சகோதரர்களே, மாலிக் இப்ன் அவுஃப் அன் நஸ்ரியுடைய தலைமையிலே வந்த படை முஸ்லீம்கள் வருவதற்கு முன்னால ஹுனைனை சூழ மலைகளுக்கு பின்னால முஸ்லீம்களை தாக்குவதற்கு முஸ்லீம்களுக்கு தெரியாமல் படையை தயார்படி செய்து விட்டான். முஸ்லீம்களுக்கு அது தெரியாது. அவங்க பெருமை காய்ச்சி கொண்டு வராங்க. இப்போ நாமெல்லாம் இந்த கிரவுண்டு, இவ்வளோ பெரிய கிரவுண்டை வெல்லேலுமா கதைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் படைகளை பிரித்து ஹுனைனுக்குள் அனுப்புகிறார்கள். அனுப்பியதுதான் தாமதம். மறைந்திருந்த அவனுடைய படை முஸ்லிம்களை நோக்கி அம்பை வீச முற்படுகிறார்கள். இவர்கள் எதிர்பார்க்கல, வளைச்சு அம்பு வருது. இப்ப முஸ்லிம்களை துரத்தக்கூடிய ஒரு நிலை வருகிறது. அந்த கட்டத்திலே முன்னணியில் சென்ற முஸ்லிம் வீரர்கள் எல்லாம் புறமுதுகு காட்டி ஓடிவிடுகிறார்கள். ஆரம்பத்தில் ஹுனைன் போரில் முஸ்லிம்கள் தோல்வியை தான் தழுவுகிறார்கள்.
அது அல்லாஹ் ஒரு படிப்பினைக்காக அப்படி ஏற்பாடு செய்திருந்தான். எந்த அளவுக்கு என்றால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எல்லாரும் ஓடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை சூழ 80 முஹாஜிர்களும் அன்சாரிகளும் தான் இருந்தார்கள். 80 பேர். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அந்த கட்டத்தில் நானும் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தேன். முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் 100க்கு குறைவானவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தார். இப்போது அதிகமானவர்கள் ஓடுகிறார்கள் என்று அவர்களால் தாக்கு பிடிக்க முடியல, மறைந்திருந்து தாக்கிவிட்டார்கள். இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் வலது பக்கமாக சாய்ந்து உடனே மக்களை நோக்கி வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். நான் நபியாக இருக்கிறேன், இது பொய் அல்ல, வாருங்கள் வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறார்கள். அதற்கு பிறகு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், மக்களை எல்லாம் கூவி அழையுங்கள் என்றால் அப்பாஸ் ரலியல்லாஹு அவருடைய அந்த சத்தம் கொஞ்சம் உயர்ந்த சத்தம், மக்கள் எல்லாம் கூப்பிடுங்க என்று சொன்னாங்க. அதற்கு பிறகு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் மக்களை எல்லாம் சத்தமிட்டு அழைக்கிறார்கள், ஒவ்வொரு பெயரை சொல்லி சொல்லி அழைக்கிறார்கள். அதற்கு பிறகு சிலர் அந்த இடத்திலே ஒன்று சேர்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலே இறங்கி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு வெற்றியை தந்துவிடு, அவர்களுக்கு தோல்வியை கொடுத்து விடு. அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் வந்தவர்களை தயார்படுத்தி கொண்டு மீண்டும் அந்த களத்துக்குள் இறங்கி எதிரிகளோடு கடுமையாக போராடுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த போராட்டத்தின் முடிவில் அல்லாஹு தாலா 2வது கட்டத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுக்கிறான். அதிலே எதிரிகளைச் சேர்ந்த பலர், வரலாற்றிலே சொல்லப்படுகிறது 70க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்படுகிறார்கள். பலர் தங்களுடைய பொருளாதாரங்களை, கால்நடைகளை எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டார்கள், புறமுதுகு காட்டி. பக்கத்தில் தாயிஃப் இருக்குது, நிறைய பேர் தாயிஃபுக்கு ஓடிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலே போராட்டத்திலே வெற்றி கொண்டு அதிகமான கனிமத் பொருட்களை, கால்நடைகளை, செல்வங்களை அவரிடமிருந்து எடுத்து அதை ஒரு இடத்திலே வைத்து அதற்கு ஒருவரை பாதுகாப்பாளராக நியமிக்கிறார்கள். அந்த கனிமத்தை அவர்கள் எதற்கு பிறகு பங்கு வைத்தார்கள் என்றால், தாயிஃபுக்கு போய் அங்கேயும் ஒரு போராட்டம் நடக்குது. அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அதை பங்கு வைக்கிறார்கள் என்பதை நாங்கள் வரலாற்றிலே அதே போல ஹதீஸ்களிலே பார்த்து கொள்ள முடிகின்றது. அப்ப இந்த போராட்டத்தில் ஹிஜ்ரி எத்தனையாவது வருடம் நடந்துச்சு? ஹிஜ்ரி 8வது வருடம். இந்த மாதம் ஷவ்வால் மாதம் 10வது நாளில் ஆரம்பத்திலே முஸ்லிம்கள் தோல்வி அடைகிறார்கள், பலர் புறமுதுகு காட்டி ஓடுகிறார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாரையும் ஒன்று சேர்த்து கொண்டு மீண்டும் போராடி அந்த போராட்டத்திலே முஸ்லிம்கள் வெற்றி அடைகிறார்கள். எதிரிகள் தரப்பிலிருந்து அதிகமான கனிமத்துகளை முஸ்லிம்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தின் 25, 26 வசனங்களிலே குறிப்பிடுகிறான். ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், லகது நஸரகுமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரத்தின். அல்லாஹு தஆலா உங்களுக்கு அதிகமான போராட்டங்களில் வெற்றியை தந்திருக்கிறான். வயௌம ஹுனைன், ஹுனைன் போராட்ட நாளிலே, இத் அஅஜபத்கும் கஸ்ரத்துக்கும் ஃபலம் துக்னி அன்கும், உங்களை கடுமையான சந்தோஷத்தை ஏற்படுத்திய, மகிழ்ச்சி ஏற்படுத்திய அதிகமான தொகை இருக்கிறதே, அது உங்களுக்கு எந்த பயனையும் தரவில்லை. நீங்க சந்தோஷமாக பெருமையாக கதைச்சு கொண்டு வந்தீங்க தானே, நாங்கள் அதிகமானவர்கள் என்று சொல்லி, அது உங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் தரவில்லை. அப்போது வலாகத் அலைக்குமுல் அர்து பிமா ரஹ்பத், விசாலமான பூமி கூட உங்களுக்கு சுருங்கி விட்டது. அப்படியான ஒரு இக்கட்டான ஒரு சூழல் உங்களுக்கு உருவானது. ஆனாலும் அதே நேரத்தில் சும்மா வல்லைத்து முதுபிரீன், நீங்கள் புறமுதுகு காட்டி ஓடினீர்கள். அப்ப முஸ்லிம்களுடைய நிலை அல்லாஹ் வர்ணிக்கிறான். நீங்கள் அதிகமான எண்ணிக்கையோடு இருந்தீர்கள். எத்தனை பேர் முஸ்லிம்கள்? 12,000 பேர். பத்ர் யுத்தத்தில் எத்தனை பேர் முஸ்லிம்கள்? 313 பேர். 12,000 பேர் நீங்க அதிகம் என்று
கடும் சந்தோஷம் அடைஞ்சிங்க. ஆனால் அதில் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் புறமுது காட்டி ஓடிட்டீங்க. இந்த விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்துவிட்டு 26வது வசனத்திலே சொல்லுகிறான், சும்ம பிறகு அன்சலல்லாஹு சகீனத்தஹு, அல்லாஹு தஆலா தன்னுடைய சகீனத் என்ற அமைதியை சாந்தியை இறக்கினான் அலா ரசூலிஹி, தன்னுடைய தூதருக்கும், வ அலல் முஃமினீன் மூமின்களுக்கும். அது மட்டும் இல்லாமல் வ அன்ஸல ஜுனூதஹு லம் தரௌஹா, நீங்கள் பார்த்திடாத தன்னுடைய படைகளையும் அல்லாஹ் இறக்கினான். தன்னுடைய படைகள் என்றா யாரு? மலக்குமார்கள். பத்ரிலே மலக்குகள் போராடியதை போன்று ஹுனைனிலும் அல்லாஹ் மலக்குகளை இறக்கினான். நீங்கள் பார்த்திராத படைகளையும் நாங்கள் இறக்கினோம். வஅذبல்லதீன கஃபரு, ஈமான் அதாவது நிராகரிப்பாளர்களை அல்லாஹ் தண்டித்தான். நிச்சயமாக வதாலிக ஜஸாஉல் காஃபிரீன், அதுதான் இறை நிராகரிப்பாளருடைய கூலியாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் முஸ்லிம்களுடைய நிலையை பற்றி சொல்லிவிட்டு என்னால் தான் உங்களுக்கு அந்த வெற்றி கிடைத்தது என்ற ஒரு பதிவை அல்லாஹ் ஏற்படுத்தினான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே ஹுனைன் என்ற போராட்டம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போராட்டம். அதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரா தௌபா என்ற அத்தியாயத்தின் 25, 26 வசனங்களிலே பதிவு செய்திருக்கிறான். எனவே இதனுடைய படிப்பினைகள், இதனுடைய பாடங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த யுத்தத்திலே இருந்து விளங்கிக் கொள்ள முடியும். அந்த பாடங்களோடு நாம் இந்த வகுப்பை இன்றைக்கு நாங்கள் முடித்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வகுப்பிலே இதனுடைய தொடர் இருக்கிறது, தாயிஃப் போராட்டம் இருக்கிறது. அதோடு சேர்ந்த சில படிப்பினைகளும் இன்ஷா அல்லாஹ் விளங்கிக் கொள்ள முடியும். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். ஒரு முக்கியமான அறிவி